இசைஞானி இளையராஜா சார் எவ்வளவு பெரிய மியூசிக் டைரக்டர், அவரு கிட்ட பேசவே பயப்படுவாங்க. இவருக்கு மட்டும் கம்போசிங்னா அவர் வந்து உட்கார்ந்துட்டு இவரை பார்த்து சுந்தரராஜன் பாட்டு பாடு அப்படின்பாரு. இளையராஜா உட்கார வச்சுட்டு இவர் பாடிட்டு இருப்பாரு. நிறைய பாட்டுகளை பாடி கொஞ்சம் கதையை சொல்லு அப்படின்னு. ஆழம் தெரியாம காலை விடக்கூடாது. நீச்சல் தெரிஞ்சவனுக்கு ஆழத்தை பத்தி என்ன கவலை? அது 5000 அடியா இருந்தா 10,000 அடியா இருந்தா. திருமதி பழனிசாமியில ஒரு கடைசி ரயிலுக்கு இவருக்கெல்லாம் தெரியாது. இவர் அப்போ பிஸியில் அவ்வளோ பிஸியாக இருக்காரு. திருமதி பழனிசாமி லாஸ்ட் கார்டு என்ன போடுறா, 1000 கோயிலை கட்டுறதை விட 15வது 14வது ரீல் 13 ரீல் ரீரிகார்டிங் பண்ணாரு. கடைசி ரீல் போடுறான், படம் முடியுது, ஒரு கார்டு போடுறேன். அந்த கார்டில் பார்த்தா 10,000 பேத்துக்கு சாப்பாடு போடுறதை விட ஒருத்தனை படிக்கவை, அதுதான் தர்மம். அதுதான் ஒரு அப்துல் கலாம் ரூபாவா அன்னை தெரசா ரூபாவான்னு கார்டு போட்டார். இளையராஜா ரீரிகார்டிங் பண்ண மாட்டான்ட்டார். கடவுள் ஒன்று இல்லாம எல்லாம் நடத்திருப்பாங்க. தூக்கினாதான் ரீரிகார்டிங். இவங்க மேனேஜர் தான் ப்ரொடியூசரு. ஐயோ அவரை பத்தி அவருக்கே தெரியும். ஏன்னா 16 ரிலீஸ் 15 நாள் இருக்கு. இப்போ அவர் அதை தூக்கினா தான் அந்த ரீல் கை வைக்க மாட்டார் சார். அந்த கதைக்கு அது தேவை சார். அதனால தயவு செஞ்சு அதை தூக்க விடாதீங்க. ஏண்டா அது நீங்க பண்ண மாட்டேன்ட்டாரு. இந்த இதில் இந்த இவ்வளோ ரீல் பண்ணதே பெரிய பிரச்சனை. அப்புறம் அவர் வந்து எப்படியாவது என் படத்தை கெடுத்துட்டீங்க, முடிஞ்சு போச்சு, எப்படி ரிலீஸ் பண்ணலன்னா அப்படின்னு எல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன சொல்லுவாங்க என்னெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் நான் வேற வழி இல்லை, அதனால் வேற வார்த்தையை மாற்றி மகாத்மா காந்தி 4 ஆம்பளை பசங்களை பெற்றாரு. ஒன்று கூட அவர் பேர் சொல்லு. மகாத்மா காந்திக்கு 4 ஆம்பளை பசங்கிறது முதல்ல எல்லாத்துக்கும் தெரியுமா? தெரியாது. 4 ஆம்பளை பசங்க பெற்றாரு, ஒன்று கூட அவர் பேர் சொல்ல. ஜவஹர்லால் நேரு ஒரே ஒரு பொட்டை பிள்ளைக்கு தான் பெற்றாரு. இந்திரா காந்தி உலகம் பூரா பேர் சொல்லிச்சு. அதனால் பெண்களை படிக்க வைக்கன்னு கார்டு போட்டால் இளையராஜா ஹாப்பி ஆகிட்டாரு. ரீரிகார்டிங் பண்ணி கொடுத்துட்டாரு. இன்னும் ஒரு 10 நாள் இருக்குது, சென்சாருக்கு போவா. சென்சாரில் போனால் அதை தூக்குன்ட்டாங்க. என்ன நேருவையும் காந்தியும் கம்பேர் பண்ணுறீங்க? உலகமாக தலைவர் அந்த தலைவர்களை நீங்கள் தூக்குனா தாண்டாங்க. படம் ரிலீஸு சென்சார் எப்படி படம் ரிலீஸ்? இவங்கெல்லாம் வேற பிஸியில் இருக்காங்க. வீட்டில் சோறாக்குறது அம்மா தானே. அந்த மாதிரி பொண்டாட்டி அம்மா அந்த மாதிரி நம்ம வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணுமே. அதுக்கப்புறம் வேற ஒரு கார்டு போட்டேன். இப்போ படத்தில் இருக்கிறது என்ன அப்படின்னா, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஒரு ஊருக்கு கோயில் கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பள்ளிக்கூடம் இல்லாமல் போச்சுன்னா எல்லாம் தருதலையாக போயிடுவாங்க. இப்போ இளையராஜா எதை எதிர்த்தாரோ அதை விட ஸ்ட்ராங்காக தான் இப்போ படத்தில் இருக்குது. அதுக்கான கற்பனைகள் அதுக்கான தேடி பிடிச்சி அதுக்காக கொண்டு வந்து சேர்த்தேன். அதனால தான் எப்பவுமே ஆழம் தெரியாமல் காலம் விடக்கூடாதுன்னா, நீச்சல் தெரிஞ்சவனுக்கு ஆழத்தை பற்றி கவலை இல்லை. அது 10,000 அடியாக இருந்தாலும் 50,000 அடி இருந்தாலும் நம்ம நீச்சல் அடித்து தான் போக போகிறோம். அப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிட்டா. அந்த படத்தில் இப்படி ஒவ்வொரு விஷயமா பார்த்தா அப்படின்னா, இவர் வந்து அப்போ தான் இந்த சிலம்பம் விளையாடுறதுல ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாரு. அது கமலஹாசன் வந்து அதை அங்கேயே தான் ஷூட்டிங்கில் இருக்கா, தேவர் மகன் ஷூட்டிங்கு. இந்த ஷூட்டிங்கில் என்ன வர சொல்கிறேன், எதுக்கு சுந்தரராஜனை கமலஹாசன் கூப்பிட்றேன்னு. முத்து வீடு அந்த வீட்டில் தனியாக இருக்குங்க. அது அங்கே போய் அவரை கேட்டா அப்படின்னா, அவர் இந்த பாட்டு இது சிலம்ப விளையாட்டில் எத்தனை வீடு இருக்குது, இது திருச்சி, இது மாதிரி தஞ்சாவூர், இது இந்த மாதிரியெல்லாம் கற்றுக்கணும்னு சொல்லி இவர் பண்ணி இதில் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அவர் கூப்பிட்டு அந்த சீனு எனக்கு கொடுங்க. அப்புறம் சிலம்பம் சுற்றுவார், அது கல்லெல்லாம் வந்து இவர் மேலே படாமல் இருக்கிறதுக்காக சொன்னேன். நீங்கள் பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க, நான் சத்யராஜை தான் வச்சு பண்ணுறேன். எனக்கு இருக்கிறது இந்த சீனுகளையும் ஸ்க்ரீன் பிளே தான் நான் ஏதாவது புதுசாக பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் அந்த இதையெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி எல்லாம் வந்தேன். இந்த படம் பண்ணணும் இதெல்லாம் நடிக்க ஆரம்பித்த உடனே எங்கள் வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் அப்பா சொன்னார். அப்போ நான் ஒரு படம் அன்பாலயா பிரபாகரன் படம் ரிலீஸ் ஆகி நடிச்சிருக்கிறேன். அதை பார்த்துட்டு எங்கள் அப்பா என்ன பண்ணார், எங்கள் அம்மா அப்படி உட்காந்துருக்குது, வீட்டுக்காரி அப்படி உட்காந்துருக்க, எங்கள் அப்பா ஏசி சேரில் உட்காந்துட்டு அவர் சொல்கிறாரு, ராஜேஸ்வரி ஒய்ஃபை கூப்பிட்டு, இல்லை ஒரு 2 லாரி மணல் கொண்டு வந்து போடுறேன், பையனை கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண சொல்லுங்க. எதுக்குங்க அப்படின்னு, சாப்பிட்ருக்குறான். எதுக்குங்க அப்படின்னா, இல்லை பையன் படத்தில் போய் பார்த்தேன், அவன் பட சீனில் காமெடி எல்லாம் சிரிக்கிறாங்க, அவன் கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணால் ஹீரோவாக நடிக்கலான்ட்டார். வீட்டுக்காரிக்கு புறையேறிடுச்சு. உடனே எங்கள் அம்மா, என்ன
உன் மாமனார் என்ன சொல்லிட்டாரு, உனக்கு எதுக்கு பொறை ஏறிடுச்சு அப்படின்னு. உங்கள் பையன் நடிக்க மாட்டேன்னே சொல்லிட்டு இருந்தார். இப்போது அவருக்கு காமெடியாக கொடுத்ததே பெரிய விஷயம். அதுக்கு மேலே ஹீரோவாக போடுறாங்களே விட, ஏன் சத்யராஜெல்லாம் நடிக்கும் போது என் பையன் நடிக்கிறாங்க. நான் இதை இவர்கிட்ட சொல்கிறேன், இப்படி எங்கள் அம்மா சொன்னாங்க, இது உண்மையிலேயே அம்மா சொன்னதுதானா அப்படின்னு. நான் சொன்னேன் இதை விட ஜாஸ்தியாக பண்ண சொல்லுவேன். அந்த மாதிரி அவங்கள ஒரு 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 இவங்கெல்லாம் சினிமாவில் நாங்கள் நினச்ச இடத்த விட போடுவாங்க. இவங்கெல்லாம் ஏதோ காந்திபுரத்துலேருந்து பாப்பநாயக்கன் பாளையத்து வரைக்கும் வருவாங்க, நான் எங்கள் வீட்டுக்கிட்ட வரைக்கும். அப்புறம் அப்படியே போனால் அந்த அந்த கோயில்கிட்ட போவாங்க, அந்த தடத்துக்கு போவாங்க. அப்படி தான் நினச்சேனே ஒழிய கெட்டப்பாவெல்லாம் பார்க்கும்போது கெட்டப்பாவும் இருந்தது, கெட்டப்பாவும் இருந்தது. அது ஒரு அற்புதமான விஷயம். அது என்ன இப்போ ஒரு கட்டத்தில் சத்யராஜை வச்சு நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் சொல்லலாங்கிறது, பொதுமக்களுக்கு அது போய் சேர்ந்து அதை ரசிப்பாங்கங்கிறது ஒரு ப்ரூஃபாச்சு. அது மணிவண்ணன் தான் அந்த இதை கொண்டு போய் சேர்த்தார். ஏன்னா இவரை தெரிஞ்சுக்கிட்டார். நமக்கு எப்படி மோகன் மைண்ட் கொடுத்தா போதும்னு நம்ம நினச்சோமோ, அது மாதிரி சத்யராஜனை இந்த நக்கலுங்கிறது இப்போ கவுண்டமணி செந்திலையும் வச்சு நம்ம பண்ணோம். அந்த கவுண்டமணி செந்திலுக்கு பதிலாக இவரும் கவுண்டமணி நடித்தாங்க. அதில் என்ன பண்ணுவாருன்னா, கவுண்டமணி என்ன பண்ணாலும் இவருக்கு ஆழம் தெரியாமல் காலம் விடக்கூடாதுங்கிற மாதிரி, அது என்ன பண்ணாலும் எந்த மேடையில் கொண்டு போய் நிறுத்தினாலும் 50 வருஷம் ஆச்சு சினிமாக்குள்ளார எந்த மேடையில் போனோம். இப்போ நாங்கள் நின்றுட்டு எல்லாத்தையும் பார்த்து சிரிக்க வைக்கிறோம் இல்லையா? சிரிக்க வைக்கிறதில்ல, நடந்த சம்பவத்தை நாங்கள் எவ்வளவு வேதனையில் சிரிச்சிருந்தா அதை உங்ககிட்ட ஏன் நான் நேராக வர்ற மாதிரி வரக்கூடாது? அங்கே ஒரு டைரக்டரை மட்டும் பண்ணுன சொன்ன தொந்தரவு தாங்க முடியாமல் நான் நேராக தான் சொல்லுவேன்னு சொல்கிறாரு. இருக்கும் போது நம்ம உள்ள என்ட்ராய் நான் 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு அங்கேயே உட்காந்துக்கிட்டான். அந்த நேரத்தில் வந்தால் ஒரு சர்ப்ரைஸாக இருக்குன்னு தான் நம்ம பண்ணோம். சினிமா மாதிரி தான் இது ஒரு விஷயம். அங்கே கதைக்கு தேவையில்லாதது பேசிகிட்டு இருப்பார் நிறையா. இங்கே ஒன்றுமே பேச மாட்டேங்கிறார், நம்மளை பேச விட்டு. இல்லை, நீங்கள் கேப் விட்டது தானே. நம்ம சந்து கிடைச்ச நான் இப்படின்ட்டு இருக்கிறேன், இப்படின்ட்டு இருக்கிறேன். அப்போ எத்தனை நாள் நாங்கள் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கணும் உங்களை பேச விடாமல் பண்ணுறதுக்கு. நாங்கள் எவ்வளோ நாள் பாடுபட்டுருக்கோம். வீட்டுக்காரு இந்த சிறகடிக்க ஆசைன்னு ஒரு சீரியல், அதையெல்லாம் பார்த்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஒரு அம்மா ஓடி வந்தாங்க, ஒரு 50 வயசு இருக்கும். அவங்க ஏதோ சினிமாவில் டைரக்டராக பார்த்துருக்குறோம். 50 வயசுங்கிறதுனால அவங்க டைரக்டராகவும் பார்த்துருப்பாங்க, நடிகராகவும் பார்த்தாங்க. அங்கேருந்து ஓடி வந்தாங்க. ஒய்ஃப் இப்படி நிற்கிறா, நேராக நின்ன உடனே உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னா. இவளை என்ன பண்ணலாம் அப்படி? நான் திடீர்னு இவர் ஃபோன் பண்ணார், எங்கே இருக்கிறீங்க அப்படின்னா. குற்றாலத்தில் அப்படின்னா. குற்றாலம் இவருக்கு ஞாபகம் வந்துருச்சு. குரங்குகளையெல்லாம் பார்த்தீங்களா அப்படின்னா. நான் குரங்கோட தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு, வீட்டுக்காரியோட தான் போயிருக்கிறேன் நான். அப்படி நாங்கள் எப்போ பேசினாலும் என்ன பேசினாலும் எங்கே நின்னாலும் அது பெட்டி கடையா, ஹோட்டலா, ப்ரோக்ராம் இடமா, ப்ரொஜெக்ஷன் இடமா, படம் பார்த்துட்டு பேசுகிறோமாங்கிறது இல்லை. நாங்கள் இன்னும் அதே சுந்தரராஜன் தான், அதே சத்யராஜ் தான். எங்களை இனிமேல் எந்த இதுலேயும் மாற்ற முடியாது. என்ன அவரை விட ஒரு 4 வயசுக்கு நான் பெரியவன். இன்னும் நம்மளே கார் எடுத்து நம்மளே ஓட்டிட்டு நம்ம எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்.